يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நேற்றுக்கு முன்தினம் ஜகாத்தினுடைய சட்டங்களை துவங்கினோம். அதை 3 பகுதிகளாக பிரித்தோம். நினைவுக்காக வேண்டி அதில் முதல் பகுதி ஜகாத் யாரின் மீது எப்போது கடமையாகும், 5 நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர்களுக்கு மீது ஜகாத் கடமையாகும். அவர் முஸ்லீமாக, ஆக்கீலாக, பாலிகாக, நிசாபை அடைந்தவராக, அதேபோல் இறுதியாக அந்த செல்வம் 1 வருடம் அவருடைய கையில் இருந்ததாக இருந்தால் அவரின் மீது அடுத்த வருடம் ஜகாத் கடமையாகும் என்பதை பார்த்தோம். அன்பானவர்களே, 1 வருடம் ஜகாத் கையில் இருக்க வேண்டும் என்பதற்கான பொருள் ஆரம்பத்தை கவனிக்கணும், கடைசியை கவனிக்கணும். இடையில இருக்கிற நாட்கள் கவனிக்கப்படாது. நான் முன்னால சொன்ன மாதிரி ரமதானுடைய 10ல் ஒருத்தர் ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதியான பொருளாதார வளம் பெற்றால், அதுதான் அரபியில நிசாபை அடைந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருள் அளவுக்கான நிசாபை அடைந்து விட்டால் அடுத்த ரமதான் 10ல் பார்க்கப்படும் அவர்கிட்ட அந்த காசு இருக்கான்னு. இடையில அந்த காசு அவர் செலவழிச்சிட்டாரு, இல்லை இல்லாமலே போச்சு, அது கணக்கில்ல. 1 வருடத்தினுடைய கடைசி அடுத்த ரமதான் 10க்கு வரும்போது அந்த காசு அவரிடத்திலே இருந்தால், அந்த நிசாப் அளவுக்கு உரியவராக அவர் இருந்தால், அவர் மீது அந்த வருடம் அன்றைய நாள் ஜகாத்தை நிறைவேற்றுவது அவர் மீது கடமை. 2வது நாம் பார்க்கவிருப்பது அன்பானவர்களே, 2வது தடை என்னவென்றால், ஜகாத் எந்த பொருளின் மீது கடமையாகும், எந்த அளவு இருந்தால் கடமையாகும். சுருக்கமாக ரொம்ப நீண்ட விஷயங்கள் எல்லாம் அல்ல, நம்முடைய புழக்கத்தில் மொத்தம் 4 பொருட்களின் மீது ஜகாத்துங்கிறது கடமையாகும். ரொம்ப டீப்பா எல்லாம் மேலோட்டமாக கவனிச்சானா 4 பொருட்கள்ல ஜகாத் கடமையாகும். முதலாவது தங்கம் வெள்ளியில ஜகாத்து கடமையாகும். 2வது கால்நடைகள்ல ஜகாத் கடமையாகும். 3வது விவசாய நிலங்கள்ல ஜகாத்து கடமையாகும், விளைந்து வந்த பொருட்கள். அதே போன்று கடைசியா வியாபார பொருட்களின் மீது ஜகாத்துங்கிறது கடமையாகும். சரி, இந்த 4ல முதலாவது தங்கம் வெள்ளி. இதுல 4 நிபந்தனைகள் இருக்கு, இதற்குள்ள 4 கட்டங்கள் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி சுருக்கமா அன்பானவர்களே, ஜகாத்துல கால்நடையின் சட்டம். இன்னைக்கு நம்மள நிறைய பேர்கிட்ட கால்நடைலாம் இல்ல ஜரத் அப்படின்னாலும், கால்நடையின் சட்டம் ஜகாத்து எந்த இடத்துல ஆரம்பமாகும், எத்தனை கால்நடை ஒருவர் வைத்திருந்தால் ஆரம்பமாகும் என்பதை வைத்து நம்முடைய பகுதிகளுக்கு அந்த சட்டம் ரொம்ப தேவைப்படும். சுருக்கமா சொல்லணும்னா, முதலாவதாக 40 ஆடு வச்சிருந்தா ஜகாத்து கடமையாயிரும். 40 ஆடுக்கு 1 ஆடு ஜகாத்து கொடுக்கணும். அதே போல 30 மாடுக்கு 1 மாடு ஜகாத்து கொடுக்கணும். 5 ஒட்டகத்துக்கு 1 ஒட்டகம் ஜகாத்து கொடுக்கணும். மாடு 30 ஆகிற வரைக்கும், ஆடு 40 ஆகிற வரைக்கும். ஆனால் ஜகாத்து 29 மாடு தான் இருக்கு, ஜகாத் கணக்குல வராது. அதே போலதான் ஆடுல 39 ஆடு தான் இருக்கு, ஜகாத் கணக்குல வராது. அன்பானவர்களே, இந்த சட்டத்தை எதுக்கு சொல்றோம்னா, நம்மள நிறைய பேர் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு கறிக்கடை வச்சிருக்கோம் உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, அதே போல பக்ரீத்தினுடைய வியாபாரம் செய்யணும். இந்த 2 விஷயத்தையும் ரொம்ப கவனமா கவனிக்கணும். இதுல நம்ம ஜகாத்துடைய சிந்தனையே உள்ளுக்குள்ள வரவே வராது. நீங்க பாருங்க, நம்மள என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, பகுதியில துல்ஹஜ் வந்துருச்சுன்னு சொன்னா பக்ரீத்துக்காக வேண்டி ஆடுகள் வாங்கி வியாபாரம் செய்வாங்க. 100 ஆடு வாங்குவாங்க, 200 ஆடு வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கி வியாபாரம் செய்யறாங்க. துல்ஹஜ் 1ல ஒருத்தர் 50 ஆடு வாங்கி வியாபாரம் செய்யறாரு. முழுசா என்ன செஞ்சிருவாரு, வியாபாரம் செஞ்சு இந்த மாசத்தோட முடிச்சிருவாரு, கல்லாவை எடுத்துட்டு போயிடுவாரு. அடுத்த மாசம் துல்ஹஜ் 1ல இந்த வருஷம் வியாபாரத்துக்காக 50 ஆடு இறக்குனாருன்னா ஆரம்ப நாள் ஜகாத்து
முடிவு நாள் ஜகாத். ஹவுலான ஹவுல கணக்கு வச்சு பார்க்கும்போது அவருக்கு 40 ஆடுக்கு ஒரு ஆடு ஜகாத்து கொடுக்கிறது அவர் மேல கடமை. அப்படின்னா ஜகாத் அவர் கொடுக்கணும். இந்த சட்டம் நம்மள வியாபாரிகள் பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஆடுகள் விற்கிறோம், மாடுகள் விற்கிறோம். அதே போன்றுதான் மாட்டுக்கறி கடை வச்சிருக்கிறாரு. 30 மாடு வச்சிருந்தாருன்னா அந்த மாடு ஒரு வருஷம் கவனிக்கும் போது, உதாரணமா பக்ரீத்துக்கு நிறைய மாடு வாங்கினாரு, வாங்கி பல பேருக்கு பிரிச்சு கொடுத்தாரு, கடைக்கு நிறைய பிரிச்சுட்டாரு. 30 மாடு வச்சிருந்தாருன்னா அடுத்த பக்ரீத் வரும்போது கண்டிப்பா மாடு வாங்குவாரு. அந்த மாடு 30 அளவை தொற்றுச்சுன்னு சொன்னா ஒரு வருஷத்தினுடைய ஆரம்ப நாள் கடைசி நாள் பார்க்கப்படும். அப்படி 30 மாடு கையில இருந்துச்சுன்னா ஒரு மாடு அவருக்கு ஜகாத்து கொடுக்கணும். இந்த சட்டத்தை யோசிக்காதவங்க ஜகாத்து தராதவர்கள். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய பகுதிகளில் இந்த அமல் இருக்குது, ரொம்ப சாதாரணமா இருக்குது. நம்மள நிறைய பேர் ஆடுகள் வாங்கி விற்கிறோம். இதுல ஜகாத்துங்கிற சிந்தனை யாருக்குமே வர்றதே கிடையாது. இதுல கவனமாக இருக்கணும். இது கால்நடைகளுக்கான சுருக்கமான சட்டம். ரெண்டாவது விளைச்சல் நிலங்களுக்கான சட்டம். இதை நான் சும்மா சொல்லிட்டு நகர்ந்து போயிடுறேன். விளைச்சல் நிலங்கள் மொத்தம் 2 வகைப்படும். முதலாவது, அவரு செலவு பண்ணி அந்த விளைச்சல் நிலத்திற்கு நீர் பாய்ச்சினா அதுக்கு தனி சட்டம். இல்ல அந்த பூமி வானம் பார்த்த பூமியாக இருந்தால் அதுக்கு தனி சட்டம். அவர் நீருக்கு எந்த செலவும் இல்லை. மழை பெய்யும், மழை பெஞ்சா ஆத்துல இருந்து தண்ணி திறந்து விடுவாங்க, தண்ணி வரும். இல்லாட்டி நேரம் மழை பெய்யும் மூலமாக அந்த இடத்துக்கு தண்ணி கிடைச்சிரும். தண்ணீருக்காக வேண்டி சுருக்கமா எந்த செலவும் செய்யல அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? அந்த ஒவ்வொரு வருஷத்தினுடைய ஜகாத் அந்த பூமி மீது என்ன ஜகாத் வரும்னா 10ல் 1. 10ல் 1 அப்படின்னு சொன்னா 100 மூட்டை அறுவடை செஞ்சாருன்னா அதுல இருந்து 10 மூட்டை ஜகாத் கொடுக்கணும். எதுக்காக? எந்த பூமியில அவர் தண்ணீருக்காக வேண்டி செலவு செய்யலையோ அந்த பூமியில. சரி, தண்ணீருக்காக செலவு செஞ்சிருக்காரு, பம்பு போட்டிருக்காரு, போர் போட்டிருக்காரு, தண்ணீருக்காக செலவு செஞ்சு அந்த பூமியை பராமரிச்சாருன்னா அப்படியே பாதி எப்படி தரணும்? 20ல் 1 தரணும். அப்படின்னா 100 மூட்டை அறுவடை செஞ்சாருன்னா 5 மூட்டை கொடுக்கணும். இது விளைச்சல் நிலங்களுக்கான சட்டம் மேலோட்டமா. அதுக்கு அடுத்தபடியாக அன்பானவர்களே, நம்ம கவனிக்க போறது நம்மள்கிட்ட அதிகமான முறையில புழக்கத்தில் இருக்கக்கூடிய 4 பொருட்கள்: தங்கம், வெள்ளி, வியாபார பொருள், பணம். இந்த 4 பொருட்கள். இதனுடைய சட்டங்கள் என்ன? இதை மட்டும் சொல்லி நான் சுருக்கமா சொல்லி உங்களுக்கு முடிச்சிருந்தேன். முதலாவது நீங்க பார்க்கும்போது தங்கம். தங்கத்தினுடைய நிசாப் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்தார்கள். அவங்களுடைய காலத்துல ஒருத்தர்கிட்ட 20 தீனார் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க மேல ஜகாத்து கடமையாகும். 20 தீனார்னா என்ன? நம்முடைய காலத்தின் கணக்குப்படி 10.25 பவுண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா ஜகாத்து கடமை. ரெண்டாவது, வெள்ளிக்கான அளவுகோல் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, 200 திரகம் இருக்கணும். 200 திரகத்துக்கான அளவு என்ன? 612 கிராம் இருந்துச்சுன்னு சொன்னா வெள்ளியினுடைய ஜகாத்து கடமை. இங்கதான் நம்ம ஒரு விஷயத்தை வழங்கணும். பல பேர் இந்த விஷயத்துலதான் நிறைய மசாயில் கேட்டு வர்றாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, ஹஸ்ரத் எங்க வீட்டுக்கார மாட்ட தங்கத்துக்கான நிசாபு 10.25 போகும். அந்த அளவு தங்கம் இல்லை, 5 பவுன் தான் வச்சிருக்காங்க. அதே போல வெள்ளிக்கான நிசாபு 612 கிராம், அவ்வளவு இல்லை 200 கிராம் வெள்ளி தான் இருக்குது. ரெண்டுத்திலையுமே நிசாபு அடையிலையே, நான் ஜகாத்து கொடுக்கலாமோ கூடாது, அப்ப எனக்கு ஜகாத்து கடமை இல்லையே. அப்படி இல்லை, தங்கமும் வெள்ளியும் இருந்துச்சுன்னா ரெண்டும் நிசாபை அடையாவிட்டால் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும், ரெண்டுத்தையும் சேர்க்கணும். சேர்த்து அந்த தொகையை பார்க்கணும். ரெண்டுத்தினுடைய சேர்ப்பின் தொகையும், நீ உதாரணத்துக்கு வெள்ளியினுடைய தொகையோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராமினுடைய வெள்ளி 315 ரூபா. நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 1,92,000 சில்லற ரூபா வரும். இந்த அளவு ஒருத்தர்கிட்ட காசு இருந்துச்சுன்னாலோ பொருள் இருந்துச்சுன்னாலோ தேவை போக அவர் மீது ஜகாத் கடமையாகும். இப்ப 200 கிராம் வெள்ளியினுடைய காசையும் 5 பவுன் தங்கத்தினுடைய காசையும் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நிசாபோட எல்லையை தாண்டி போயிடும். அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கணக்கு போட்டு அதுல ஜகாத்து கண்டிப்பாக முறையில் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இது ஜகாத்துக்கான தங்கம் வெள்ளிக்கான சட்டம். அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வியாபார பொருட்கள்ல என்ன சட்டம்? வியாபார பொருட்களுக்கான சட்டத்தை சொல்றதுக்கு முன்னாடி வியாபார பொருள்னா என்ன? 2 நிபந்தனை இருந்தாதான் அது வியாபார பொருள், இல்லாட்டி வியாபார பொருள் கணக்குல வராது. முதலாவது நிபந்தனை என்னன்னா, அவர் காசு கொடுத்து அந்த பொருளை வாங்கியிருக்கணும். அப்ப கடனுக்கு வாங்க வியாபார பொருளான்னு கேட்டுறாதீங்க. அதாவது இதுல என்ன விளங்கணும்டா, காசு கொடுத்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா நல்ல தெளிவா புரியணும். ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்காருன்னு வைங்க, அவர் அரிசி வாங்குறாரு, ஒரு கம்பெனி கிட்ட வளமையா அரிசி வாங்குறாரு, எப்பயும் 100 மூட்டை வாங்குறாரு. 100 மூட்டை வாங்கும் போது அந்த கம்பெனி சொல்லுது, நாங்க இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு 10 மூட்டை எக்ஸ்ட்ரா தரோம்,
நீங்க தொடர்ந்து வாங்குறீங்க, அதனால ஒரு 10 மூட்டை எக்ஸ்ட்ரா அப்படின்னா ஜகாத்து கணக்கு போடுவார்ல வியாபாரத்துல கடையில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு, அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த அன்பளிப்பாக கொடுத்த 10 மூட்டை என்ன செய்ய தேவையில்லை, ஜகாத்துல சேர்க்க தேவையில்லை. அந்த 100 மூட்டைக்கு மட்டும் ஜகாத் கணக்கு போட்டு கொடுத்தா போதும், இந்த 10 சேர்க்கவில்லை. இதுதான் காசு கொடுத்து வாங்குறதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, அந்த பொருளை வியாபார நோக்கத்தோட வாங்கியிருக்கணும். வியாபார நோக்கம் இல்லாம வாங்கியிருந்தா அதுல ஜகாத்துங்கிறது கடமையாகாது. உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், இடம் வாங்குவார், இடம் தம் பிள்ளைங்களுக்கோ இல்ல தன்னுடைய மனைவிக்கோ யாருக்காகவும் இடம் வாங்குறாரு, ஆனா விற்கிற நோக்கம் இல்லை, இவங்களுக்காக இடம் வாங்குறாரு, பின்னாடி ஒரு காலம் தேவைப்பட்டுச்சுன்னா விற்கலாம். ஆனா இந்த இடம் என் பிள்ளைங்களுக்காக என் மனைவிக்காக வாங்கினா இதுல ஜகாத்து கடமை இல்லை. ஒருத்தருடைய எண்ணமே வாங்கும் போது இதை வாங்கிட்டு ஒரு 4 வருஷம் போச்சுன்னா கை மாத்தி விட்டுறலாம், இதுல இவ்வளவு காசு கிடைக்கும், அடுத்து இன்னொரு இடம் வாங்கலாம், அதை வாங்கி கை மாத்தி விட்டுறலாம். வாங்கும் போது நியத் அவசியம். அதனாலதான் ஒவ்வொரு அமல்லையும் நியத் அவசியம். இன்னமல் அமாலு பின்னியாத். இது வெறும் தொழுகையில தக்பீர் கட்டுறதுக்கு மட்டும் இல்ல, பொருள் வாங்குறதுல இருந்து பொருள் செலவழிக்கிற எல்லாத்துக்கும் இந்த ஹதீஸ் பொருந்தும். ஏன்னா உமர் சொன்னாங்க, இது இஸ்லாத்தின் பாதின்னு நாங்க இந்த ஹதீஸ்ங்கிறது. எனவே அன்பானவர்களே என்ன செய்யணும், வாங்கும் போது வியாபாரத்துடைய நியத்துல இருந்து அது மேல ஜகாத்து கடமையாயிரும். வியாபார பொருள் எப்படி ஜகாத் கணக்கு போடுறது ரொம்ப சாதாரணம். அல்லமா தக்கி உஸ்மானி தாமத் பரக்காத்தும் தெளிவா சொல்லி முடிச்சாங்க. ரொம்ப சாதாரணம். உங்களுடைய முழு கடையை, ஏன்னா இன்னைக்கு மளிகை கடை இருக்கும், அதுல பல சில்லற சாமான் இருக்கும், ஷாம்பு இருக்கும், சோப்பு இருக்கும், இதுக்கெல்லாம் எப்படி தனித்தனியா உட்காந்து ஜகாத் கணக்கு போடுறது? முழு கடையும் நீங்க ஒரு ஆள்கிட்ட கை மாத்துறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு தொகை போடுவீங்களோ அந்த தொகையை கால்குலேட் பண்ணி அதுல இருந்து 2% என்ன செஞ்சிடணும், ஜகாத்துங்கிறது கொடுத்துடணும். இது வியாபாரங்களுக்கான சுருக்கமான சட்டம். கடைசியா 3வது பணம். பணத்துக்கான ஜகாத்தின் சட்டம் என்ன? எவ்வளவு பணம் வச்சிருந்தா ஜகாத் தரணும் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே நிர்ணயிச்சிட்டாங்க. வெள்ளி இவ்வளவு இருக்கணும், தங்கம் இவ்வளவு இருக்கணும். ஏன்னா பணத்திற்கான அடித்தளமே வெள்ளியும் தங்கமும் தான். அதை வச்சுதான் ஒவ்வொரு நாட்டிலையும் பணமே அச்சடிக்கிறாங்க. அதனுடைய மூலதனமே, பணத்தின் மூலதனமே தங்கமும் வெள்ளியும் தான். அன்பானவர்களே, பெருமானார் நிர்ணயிச்சு கொடுத்துட்டாங்க. 10.25 பவுனுக்கு காசு, அந்த அளவுக்கான காசு இருந்தாலோ, இல்லாட்டி வெள்ளியினுடைய 612 கிராம் அளவுக்கான காசு இருந்தாலோ, அது இது எங்கேயோ இருக்குது, அது எங்கேயோ இருக்குது. 10.25 பவுன்னா 12 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிட்டு இன்னைக்கு கணக்குல பார்த்தா இது 1.25 லட்சம் ரூபாய் கிட்ட வருது வெள்ளியினுடைய கணக்கு. இதுல நாங்க எதை நிசாபா எடுக்கணும்னா இதுல வெள்ளியை தான் நிசாபா எடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனார் திரகத்தை நிர்ணயிச்சப்போ அவங்களுடைய காலத்துல பெருமானார் சொன்ன 20 திரகம், 20 தீனார், அதே போல 200 திரகம் தங்கத்திற்கான அளவு, அந்த அதாவது 10.25 பவுனுடைய தங்கத்திற்கான அளவும் 612 கிராமுக்கான வெள்ளியினுடைய அளவும் அன்றைய காலத்துல ஒரே அளவு காசா இருந்துச்சு, ஒரே மதிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு ஏணி வச்சாலும் எட்ட முடியாத அளவுக்கு தூரத்துக்கு போயிருச்சு. அப்ப உலமாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களுக்கு எது மன்ஃபஅத்தோ, எது பிரயோஜனமோ அதை தான் மிக்தாரா அளவுகோல வைக்கணும். அதனால காசுடைய அளவா நம்ம எதை வைக்கணும்னா 612 கிராம் வெள்ளியினுடைய அளவை வைக்கணும். இதை ஏன் நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, பல பேரு பல தவறான மசாயில கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு என் காசுல அக்கௌண்ட்ல ஹஜ்ரத் நான் 12 லட்சம் ரூபாய்க்கு மேல தான் நான் கொடுக்கணும், ஏன்னா அதுல தங்கத்தினுடைய நிசாபும் இருக்குல்ல, நான் அங்க வச்ச கணக்கு வச்சுக்கிறேன். இல்ல, மன்ஃபஅத் பெருமானார் முடிச்சிட்டாங்க. மன்ஃபஅத்தை கருதி காலங்கள்ல எதை அளவுகோலாக வைத்தால் ஏழைகளுக்கு பிரயோஜனமா இருக்குமோ அதைத்தான் அளவுகோல வைக்கணும். இன்னைக்கு வழிகட்ட சில பேரு இப்படிப்பட்ட ஃபத்வாவை நவீன காலங்களா சொல்லிட்டு வர்றாங்க. எனவே வெள்ளிக்கான அளவு தான் நாம என்ன வைக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் கிட்ட பேங்க்ல 1,92,000 ரூபாய்க்கு மேல சேவிங் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அவருக்கு அதற்காக வேண்டி என்ன செய்யணும், ஜகாத்துங்கிறத கொடுக்கணும். இதுதான் இந்த 4 வரம்புகளுக்கான சட்டம். அல்லாஹ் விளங்கி அமல் செய்கிற தௌஃபீக்கினை தருவானாக. வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் தனிமுறையில கேளுங்க. அல்லாஹ் தஆலா விளங்கி அமல் செய்த தௌஃபீக்கினை தந்து ஜகாத்தை சரியான முறையில் நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் கபூல் செய்து அதற்கான முழு பலாபலன்களை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.